வஸ்திரத்தை கட்ட வேண்டிய நேரம் இது. கர்த்தராலே வந்த வரம். சாத்தான் பண்ணுவான் பலவித தந்திரம். நம்ம வாழ்க்கையோ பார்த்து பத்திரம். வஸ்திரத்தை கட்டி செயலுக்கு தயாராகி வாழ்க்கையில வெரி வெரி இம்பார்ட்டன்டான நம்முடைய வாழ்க்கையில ஆயத்தம் இல்லை அப்படிங்கும் போது ஐசியை மிஸ் பண்ணிட்டு ஐசியை தவற விட்டுட்டு கொஞ்சம் ரெடியா இருந்திருக்கலாமே, கொஞ்சம் முன்ன போயிருக்கலாமே அப்படின்னு நிறைய தோணும். ஆனா இந்த வருஷம் ஆண்டவர் ரொம்ப கிளியரா சொல்றது, ஆயத்தமா இருக்காரு. பி ப்ரிப்பேர். எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். எங்க உன்னை எந்த இடத்துல தூக்கி போட்டாலும் அங்க உன்னால கிரியை செய்யற அளவுக்கு உன்னை நீ தயார் பண்ணிக்கணும். எலியாவுக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்துச்சு. அந்த ஆண்டோட வார்த்தையை கேட்ட உடனடியா எதெல்லாம் சரிப்படுத்தணுமோ, எதெல்லாம் டைட்டன் பண்ணணுமோ அவன் ஓட்டத்துக்கு அந்த கீழ்படுத்தல் நமக்கு வரும் பொழுதுதான் அதுதான் ஆயத்தத்துக்கு முதல் படியா இருக்குது. மழை வரும்னு அறிவித்த எலியா அதே நேரத்துல சும்மா உட்கார்ந்து இருந்தாரு. அப்ப ஆயத்தமா இருக்கணும். அப்ப ஆயத்தமா இருந்தாரா இல்லையா? ஜபத்துல ஆயத்தமா இருந்தாரு. வஸ்திரத்தை கட்டினாரா? வஸ்திரத்தை கட்டினாரு. ஓட தயாரான ரெடி. மழை வரப்போகுது, நம்ம ரெடி ஆயிட்டோம். அப்ப இந்த ஓட வேண்டிய அந்த டைம் அவருக்கு வந்து ஆயத்தமா இருக்குமா? என்ன தடை இந்த வாழ்க்கையில் இருக்கு? நீங்க தான் செக் பண்ணுவோம். இந்த போட்டிருக்கிற அங்கில வந்து எது சரியா இல்லை, எது சரியா இருக்கு, எதை நான் டைட்டன் பண்ணுறது, கவலையா, வேதனையா, கண்ணீர, தேவையில்லாத காரியங்களா, தேவையில்லாத செய்யலாம், இதெல்லாம் நான் வந்து என்னோட வாழ்க்கையில் இதெல்லாம் எனக்கு தடையா இருக்கு, நான் டைட்டன் பண்ணுவேன். எதெல்லாம் எனக்கு தடையா இருக்கு, செபத்தில் ஆண்டவரே இந்த தடையை அகற்றி போடுங்க. ஏன்னா இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான ஆண்டு. சத்துருவான நமக்கு பல தடைகளை கொடுத்துருவோம். இந்த 2026 நீங்க அனுபவிக்கவே கூடாதுன்னு அவன் திட்டம் போடுவோம். ஆனால் நீங்களும் நானும் வஸ்திரத்தை கட்டி செயலுக்கு தயாராகணும். ரொம்ப ஆயத்தமா, ரொம்ப விழிப்பா பார்க்கிற பார்வையில இருந்து நம்ம ரொம்ப ஆதித்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன செய்ய சொல்றாருன்னு சொல்லி இந்த வருஷத்துல ஒருத்தர் கூட அதை இழந்து போகக்கூடாது. சரியா? ரொம்ப ஆயத்தமா இருக்கும். ஆனா நிறைய நேரத்துல நம்ம ஆக்ஷனுக்குள்ள இறங்க மாட்டோம். நம்ம மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன் ஆகிடும். ஆக்ஷன்ல களத்துல இறங்குவோம், இறங்கிடுவோம், முடிச்சிருவோம், தியாக் பண்ணிடுவோம். ஆனா எங்கயா வர்ற மாதிரி தான் இருந்துச்சு, இறங்குற மாதிரி தான் இருந்துச்சு, காணாம போயிடும். நிறைய நேரத்துல நம்ம இந்த ஆக்ஷன்ல நம்ம செயல்பட மாட்டோம். விசுவாசம் சென்றதா இருக்கு. தேவனுடைய கரம் எலியாவின் மேல் இருந்தது போல இந்த சீசன் ஆஃப் சேஞ்சிங்ல நம்ம மேலேயும் அந்த ஆண்டோடைய கரம் இருக்கும். 26 ஆண்டு சொன்ன வார்த்தையை நீங்களும் நானும் நம்பி அதை அப்படியே செயல்படுத்துறவங்க உங்க வாழ்க்கையை ஆண்டவர் பிரகாசிப்பார்.